பணக்காரங்களாக வாழ்கிறவங்க சிரிச்சிட்டே இருக்கிறதும் இல்லை, ஏழையாக வாழ்கிறவங்க அழுதுகிட்டே இருக்கிறதும் இல்லை. ஸோ சந்தோஷங்கிறது நம்ம லைஃப்பில் நம்ம எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்கே தவிர, ஸோ பணக்காரங்களாக இருக்கிறவங்க அவங்களாம் சந்தோஷமாக இருப்பாங்க, ஏழையாக இருக்கிறவங்களாம் கஷ்டப்படுவாங்க அப்படின்ட்டு மணியை வச்சு நீங்கள் பிளான் போடுறீங்க. ஸோ பைபிள் செய்த காட் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அந்தந்த நாள்களுக்கான அதுதான் பாடு போதும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொன்று, நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படுவதனால் ஒரு முழத்தை கூட்டவே முடியாதான். ஸோ நாளைய தினத்தை நீ குறித்து கவலையே படாதன்றார் காட். ஸோ இன்றைக்கி என்ன சுச்சுவேஷன் இதை மட்டும் பாரு, ப்ரெசன்ட் லைஃப் மட்டும் தான் உனக்கு நிரந்தரம் அப்படின்ற மாதிரி காடே சொல்கிறாங்க. ஸோ இதை நினச்சி அதை நினச்சி தேவையில்லாமல் பாசிட்டிவ் ஃபியூச்சர் நினச்சி ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு, பணக்காரங்களாக இருக்கவங்க தான் சந்தோஷமாக இருப்பாங்க, அவங்கள்ட்ட நிறைய மணிஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கும் நிம்மதி இல்லாத வாழ்க்கையும் இருக்குது, நம்ம லைஃப்பில் நம்மளே பார்க்குறோம்ல. ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன். ஏழையாக வாழ்கிறவங்க எப்போ பார்த்தாலும் அழுவு